தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தில் அமலாக்கத்துறையினர் சுமார் 2.5 மணி நேரமாக சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். 5 அமலாக்கத்துறை அதிகாரிகள் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் உதவியோடு இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நேரலையில் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். இந்த சோதனை எதன் அடிப்படையில் நடத்தப்படுகிறது? தற்போது அதிகாரிகள் தெரிவிக்கக்கூடிய விவரங்கள் என்ன? பதிவு செய்யலாம். பாலவேல், இன்று தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜியின் உறவினர் இல்லங்கள் தொடங்கி அதே போல எஸ்டிபிஐ கட்சியில் சென்னையில் மண்ணடியில் சோதனை நடத்துறாங்க. அதன் ஒரு பகுதியாக தற்போது மதுபான ஆலைகளை தயாரிக்கக்கூடிய பல்வேறு தனியார் நிறுவனங்களுடைய ஆலைகளிலும் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக டாஸ்மாக் என அழைக்கப்படக்கூடிய தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தினுடைய தலைமை அலுவலகம் சென்னை எழும்பூரில் இருக்கிறது. சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய 4வது மற்றும் 5வது தளத்தில் இந்த தலைமை அலுவலகம் என்பது செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் தலைமை அலுவலகத்தில் சுமார் 2.5 மணி நேரமாக அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வராங்க. 4 மற்றும் 5 ஆகிய 2 தளங்களில் சுமார் 50க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் பணியாற்றி வரக்கூடிய நிலையில் 8க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறையினர் துப்பாக்கி ஏந்திய மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரோடு இந்த சோதனையில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி வகித்து வரக்கூடிய மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை கீழ் வரக்கூடிய இந்த டாஸ்மாக் நிறுவனம் டாஸ்மாக் நிறுவனத்துடைய தலைமை அலுவலகத்தில் சோதனையில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக மக்களவை உறுப்பினர் ஜெகத் ரட்சகன், அதே போல தனியார் கால்ஸ் என்கிற தனியார் நிறுவன மதுபான தயாரிக்கக்கூடிய ஆலை, இந்த ஆலைகளுக்கெல்லாம் அனுமதி வழங்கக்கூடிய ஒரு தலைமை அலுவலகம் அப்படிங்கிறது தான் இந்த டாஸ்மாக் என அழைக்கப்படக்கூடிய தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தினுடைய அலுவலகம். எனவே அதற்கு வழங்கிய அந்த அனுமதி வழங்கியதில் சில பண பரிவர்த்தனை முறையற்ற வழக்கில் இருப்பதாக வந்த தகவலின் அடிப்படையில் அமலாக்கத்துறையினர் இந்த சோதனையில் ஈடுபட்டு வராங்க. சுமார் 2.5 மணி நேரத்திற்கு மேலாக இந்த சோதனை என்பது நீடித்து வருகிறது. குறிப்பாக மதிய உணவு இடைவேளைக்கு கூட இங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் யாரும் வெளியே அனுப்பப்படாமல் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் ஏற்கனவே காலை முதலே ஜெகத்ரஜன் அவர்கள் சொந்தமான அக்கார்ட் டிஸ்டிலரிஸ் நிறுவனம், அதே போல கால்ஸ் நிறுவனம் உள்ளிட்ட இந்த மதுபான தொழிற்சாலைகளில் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக டாஸ்மாக் நிறுவனத்துடைய தலைமை அலுவலகத்தில் அவர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அனுமதி என்ன, எவ்வளவு அனுமதியை பெற்றிருக்கிறாங்க, எந்தெந்த மாதங்களில் அவர்களுக்கு டாஸ்மாக் நிறுவனம் கொள்முதல் செய்வதற்கான அனுமதியை கொடுத்திருக்கிறது, அதற்கான பண பரிவர்த்தனை எவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்த சோதனையில் ஈடுபட்டு வராங்க. அந்த அடிப்படையில் இந்த சோதனை என்பது அடுத்த ஒரு 3 மணி நேரத்திற்கு நீடிக்கும் அப்படிங்கிறது தான் தெரியுது. நீங்களே குறிப்பிட்ட காட்சிகளை பார்க்கலாம். இங்க 4வது தளத்தில் இருக்கும். இது ஹெட் ஆபீஸோட 4th and 5th ஃப்ளோர்ல செயல்படுது. 4வது தளத்தில் ஒரு 30 அரசு ஊழியர்கள் இருக்காங்க. அதே போல 5வது தளத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் இருக்காங்க. அவர்களிடம் இந்த வழங்கப்பட்ட ஆவணங்கள் குறித்து தனியார் நிறுவன மதுபான நன்றி அபினேஷ்.